சாப்பிட மாட்டோம். ஒரு காலையில் நடந்தது பச்சை தண்ணி குடிக்கல எல்லாரும். 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம் போராட்டம். எங்க குடிசை ஒரு பாருங்க, எங்க இடத்துல பாருங்க, குத்து இருட்டா இருக்கு. எவ்வளவு குத்தி போட்டாலும் தெரியாது எங்களை. சுண்டல் மடக்குது கொண்டு போட்டான். என்ன பேசினாலும் அவர் என்னமோ பேசுறாரு, பேசாம இருக்கீங்க, தாமரமா பேசாதீங்க. யோசனமே கிடையாது. நீங்க அமைதியா உட்காருங்க. திருப்பி காட்டு. நான் வந்து சூட்டுப்பத்தையில் குடியிருக்கேன். நேற்று இரவு என்னோட வீட்டை வந்து யாருன்னே தெரியல தீ வச்சு கொளுத்திட்டாங்க. நைட் வந்து காவல்துறையை நாங்கள் நாடினோம். காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து ராத்திரி வந்து பார்த்துட்டு காலையில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. நாங்கள் போராட்டத்தில் உட்காந்தோம். இன்ஸ்பெக்டர் சார் வந்து நீங்கள் கலெக்டரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கலெக்டரை போய் அங்கே பார்க்க போயிருந்தோம். அங்கே யாருமே எங்களை பார்க்க விரும்பலை. சமூக நலத்துறை மேமை பார்த்தோம். அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. உங்களை யாரும் அதில் வீடு கட்ட சொன்னால் அந்த இடத்த கேன்சல் பண்ணியாச்சு, நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்தெல்லாம் வந்துட்டோம். வந்து இப்போ வந்து எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல. எங்களுக்கு கொடுத்த பட்டா சபாநாயகர் ஐயா கையால் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகிற சேர்த்து வீடு கட்டி அதில் உட்காந்துருக்கோம். வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்த பட்டா இடம் எங்களுக்கு வேணும். நாங்கள் வாழ்கிற இடம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு துரத்தாதீங்க. எங்களுக்கு சரியான நீதி கொடுங்க. எங்கள் உரிமைகளை பறிக்காதீங்க. எங்களுக்கு 36 பட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் 10 பேர் அதில் வீடு கட்டி இருக்கிறோம். எங்களை வந்து விரட்டுறாங்க. அதில் இருக்காதீங்க, காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? அதில் என்னோட வீடை எரிச்சிட்டாங்க. என்னோட உடைமைகள் எல்லாமே பறி போயிடுச்சு. அடுத்த நிமிஷம் நான் இருக்க வீடு இல்லை. நான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கிறேன். எங்களுக்கு நீதி வேணும். அதனால நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். சாகிற வரைக்கும் எங்களுக்கு சரியான நீதி கிடைக்காம நாங்கள் இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம். எங்களுக்கு வந்து இப்போ அரசு அதிகாரிங்க அதை பார்த்துட்டு எங்களுக்கு சரியான நீதி வாங்கி கொடுங்க. என்னோட பேர் தாமரை.